ஹாய் நண்பா, வெல்கம் டு தேவா வியூஸ். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ட்ரெய்லருக்கு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். Take a deep breath. உன் brain என் கமெண்ட்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். எஸ், நம்ம பாகுபலிக்கு அப்புறம் வந்து பிரபாஸோட மார்க்கெட்டு எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் பண்ண ஒரு பிரபாஸ் அடுத்தடுத்து பெருசாக வந்துச்சா என்னன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நம்ம சலாரோ சாகாரோ ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அது கூட பெருசாக எனக்கு தோணலை. ஏன்னா கேஜிஎஃப் மாதிரியே அதே ஸ்டைலில் வந்ததுனால எனக்கு அது பெருசாக ஆப்ட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பழைய மாதிரிலே நார்மலாக ஒரு சில படங்கள்லாம் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இந்த ராஜா ஷாப் அப்படிங்கிற ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழில் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. சில வீடியோஸோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. ஓகே, இந்த படத்தோட டிரெக்டர் யார் பண்ணால் மாருதி அவர்கள் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. தமன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் தத்துலாம் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த காம்போவில் இந்த ராஜா ஷாப் ட்ரெய்மில் தமிழில் வந்திருக்கு, அதுதான் முக்கியம். ஸோ தமிழில் வந்திருக்கிறதுனால நம்ம அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பிறகு லைட்டாக டிஸ்கஷன் பண்ணுவோமா? வாங்க வீடியோவில் போய்ட்டு தரோம். ஸ்கிப் 1 2 3 ஆக்ஷன். வா. Now close நீ your பேசுப்பா, eyes. நான் தான் நான் பார்க்கணும். Take a deep breath. உன் brain என் கமெண்ட்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். பாய் சூப்பர். ஹாரரா? ஓ, வாங்க அறிமுகப்படுத்துறேன். ஏ வீட்டை கணேஷ். ஏய், இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். Suddenly climate change. Why? தாத்தா அற்புதங்களை பார்த்து ரசிக்கணும். கேள்வி கேட்கறது யாரும் மறக்க முடியாத வேலை செய்யும். சும்மா போலாம். இது நான் இப்படி பண்ணால் எல்லாரும் ஷாக். நல்லா இருக்கு. என்னால முடியல. துக்கம்மா, என் பேரனை நீதான் காப்பாத்தணும். ஐயோ, அவன் ஏதோ 4 மந்திரம் படிச்ச மந்திரவாதி இல்லை. He's an exorcist, psychiatrist, hypnotist. சஞ்சய் தத்து. ஜனவரி 10 பொங்கலுக்கு. It's impossible to face him. இப்ப பாராட்டத்தை மியூசிக் வேற லெவலில் இருக்கு. ஓ மை காட். என்ன நினைச்சு வந்தீங்கடா? ஒத்துக்குள்ள கையை விட்டா சும்மா கழிக்கடா எறும்பா. ராட்சசன்டா. பா, மை காட். என்ன டீச்சர்ரா இது? சாரி, என்ன ட்ரெய்லரு? ஐயோ,
என்ன ஹாரர் ட்ரெயிலருங்க, நான் கூட ஏதோ ஜாலியாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி ஏதோ இருக்கும் போலன்னு நினச்சேன். அல்டிமேட் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. மாருதியோட டிரெக்ஷன் நல்லா இருக்குங்க. இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவு இருக்குது. ஒரு சில இடத்துல அந்த சிஜி ஒர்க் நல்லாவே தெரிஞ்சுது. இந்த யானை வந்தது, முதலை தூக்கி போட்டது, இதெல்லாம் வந்து ரொம்ப அப்பண்டமாக தெரியுது. இட்ஸ் இம்பாசிபிள், அது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறனால ஹீரோ அவ்வளோதான் அவர் பண்ணுறாரு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். படமாக பார்த்துட்டு போயிடுவோமே, எதுக்கு அது உள்ளே போய் ஆராய்ச்சிட்ட பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ணுறது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கலாம் நமக்கு புரியுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு நியாயம்னு வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் அப்பப்போ வந்துட்டு போகுது நம்ம மனசுக்குள்ள மண்டைக்குள்ள. அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு காலகட்டத்தில் இது மாதிரிலாம் வரும்போது டென்ஷன் தான் ஆகும். மற்றபடி வந்து அவங்க மற்ற விஷயங்கள்லாம் அந்த ஆர்டிஸ்ட் அந்த கால் மட்டுமே காமிச்சாங்க, மற்றபடி முழு உருவத்தையும் காட்டலை. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, நான் என்ன பொந்துக்குள்ள கைவிட்ட சாதனை எறும்படான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு கீழே இருக்கிறவங்களாம் மேலே கூப்பிட்டு அந்த சீன்லாம் சிஜி ஒர்க்கே இருந்தாலும் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. திடீர்னு கீழே விழும் போது இவங்கெல்லாம் அள்ளு கலந்து போது அப்படியே நிப்பாட்டிட்டு மறுபடியும் மேலே தூக்கிட்டு போகிற சீனு. ஸோ இது மாதிரி சிஜி ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சில இந்த மாதிரி இந்த அது என்ன சொல்கிறது, விலங்கினங்களை தவிர மற்றபடி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் என்னடா ஒரு பெருசாக ஒன்றும் வரலையே, இந்த பக்கம் கேஜிஎஃப் ஹிட் ஆனோன்னா கேஜிஎஃப் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணுறாரு, இது எப்படா அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்டில் உள்ள படம், அதாவது ஹாரர் படம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேயோட அந்த ஃபேஸு அவங்களோட இது, அதாவது மந்திரவாதி ப்ளஸ் பேய் இது ரெண்டும் சம்மந்தப்பட்டது இல்லையா, நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சில விஷயங்களை தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் அவரோட நடிப்பு எப்போதும் போல் அந்த ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி வண்டெல்லாம் ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி பேசுகிற அந்த ஸ்டைலு, ப்ளஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்குது. சஞ்சய் தத்து சாமியாராக வராரா இல்லை வந்து பேயாட்டியாக வராரா இல்லை என்னவா வரான்னு தெரியல, அவரோட கெட்டப்பு வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லரு. ஓகே, படம் பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாரர் ரொம்ப பிடிக்கிற ஒரு சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு விருந்தாக பொங்கலுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, தமிழில் டப்பில் இங்கே கண்டிப்பாக டெஃபினெட்லி வரும். ஏன்னா இவருக்கு ஒரு ஃபேன் பேசி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக படம் வெளில வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருப்போமா. பாய்.